ஐயா அவர்கள் எழுப்பிய வினாக்கள் நம்முடைய ரகுநாதன் ஐயா எழுப்பிய வினாக்கள். வாழ்வில் அறங்கள் இருக்கின்றனவே, திருவள்ளுவர் எந்த அறத்தை சொல்லுகிறார்? இல்லத்தில் அறம் செய்கிறவர்களும் துன்பப்படுகிறார்கள், சோர்வடைகிறார்கள், களைப்படைகிறார்கள். துறவரத்தில் இருப்பவர்களும் எப்படி இருக்கிறார்கள்? அதனால் வாழ்வியலுக்கு எது சிறந்த அறம்? இல்லத்தின் அறத்தை திருவள்ளுவர் உவமைக்கிறார். திருவள்ளுவர் ஒரு ஊருக்கு வருகிறார். திருவள்ளுவர் பெருமான் அந்த ஊருக்கு வருகிறாரே என்று வரவேற்பு களைகட்டி கொண்டிருக்கிறது. இங்கே நம்முடைய படத்தை பெரிதாக போட்டிருப்பதைப் போல திருவள்ளுவர் படம்தான் பெரிதாக இருக்க வேண்டும். திருவள்ளுவரை வரவேற்க வளைவுகள், அலங்காரங்கள், அணிவகுப்புகள், பதாகைகள். ஒரு செல்வச்சீமானின் வீட்டிலே திருவள்ளுவரை வரவேற்க அவர் வாயிலில் காத்திருக்கிறார். வீட்டு வாயிலில் அந்த செல்வச்செம்மான் வருவதற்காக, திருவள்ளுவர் வருகைக்காக வழிமேல் வெளி வைத்து காத்திருக்கிறார். அந்த அரண்மனையில் எண்ணற்ற ஏவலர்கள். அந்த அரண்மனையின் தோட்டம் அலங்கரிக்கப்படுகிறது. விருந்துகள் தயாராகிறது. திருவள்ளுவரை வரவேற்க மிக பெரிய தோரணங்களோடு வரவேற்க அந்த செல்வச்சீமான் காத்திருக்கிறார். அந்த இல்லத்திற்கு திருவள்ளுவர் வருகிறார். உள்ளே வருகிறார். ஏவலர்கள் பணிவிடை செய்கிறார்கள். வகை வகையான விருந்துகளை எடுத்து உபசரிக்கிறார்கள். நடைபாபாடை விரித்து செல்வச்சீமான் அவரை அழைத்து போகிறார். கைகட்டி வாய்பொத்தி பணிவோடு திருவள்ளுவரை விழுந்து வணங்கி அவருக்கு உணவினை பரிவாறுவதற்கு அந்த செல்வந்தர் தயாராக இருக்கிறார். திருவள்ளுவர் சுற்றுமுற்றும் பார்க்கிறார். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு செல்வச்சீமானிடம் கேட்கிறார், விருந்து என்ன வேண்டும்? இவ்வளவு வகை வகையான விருந்துகளை பார்த்து அவர் பரிமாற காத்திருந்த போது திருவள்ளுவர் கேட்டார், எங்கே அப்பா உன் வாழ்க்கை துணை? அந்த செல்வச்சீமான் சொன்னார், என் துணைவிக்கு விருந்தென்றால் பிடிக்காது, அதனால் அவள் ஓய்வில் இருக்கிறாள், தலைவலி என்று சொல்லி இருக்கிறாள். திருவள்ளுவர் வேகமாய் எழுந்தார். எதுவும் பேசவில்லை. இன்னொரு நாள் நான் வருகிறேன் அப்பா என்று சொல்லிவிட்டு பேசாமல் அந்த வீட்டை விட்டு புறப்பட்டார். புறப்படுகிற போது அவர் சொன்ன குரலின் ஒரு பாதி, உள்ளது என் இல்லவள் மாண்பானாள், உள்ளது என் இல்லவள் மாண்பானாள், உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. இல்லத்து அரசி சரியாக அமையவில்லை என்றால் உனக்கு என்ன? இவ்வளவு செல்வம் இருந்து, பணம் இருந்து, இவ்வளவு வாய்ப்பு வசதிகள் இருந்தும் என்ன? உள்ளது என் இல்லவள் மானாக்கடை என்று அந்த குரலின் ஒரு பகுதியை சொல்லிவிட்டு வெளியே போகிறார். ஊரெங்கும் திருவள்ளுவர் வரமாட்டாரா என்று வழியெல்லாம் விழிகள் வைத்திருக்க பார்த்திருக்கிற மக்கள் கூட்டத்தின் நடுவே ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் இருக்கிற ஒரு ஏழை குடிசைக்கு, ஓலை குடிசைக்கு போகிறார் திருவள்ளுவர். வாயிலே அந்த ஏழை கணவனும் கணவி வறுமை கோலம்தான், ஆனால் எளிய கோலம், அழகிய கோலம், அன்பு கோலம். 2 குழந்தைகளோடு அந்த கணவனும் மனைவியும் திருவள்ளுவரை வரவேற்க காத்திருக்கிறார்கள். நம் வீட்டுக்கு வரமாட்டார் என்று அவர்களுக்கு நம்பிக்கை. ஆனால் அந்த வீட்டுக்குத்தான் திருவள்ளுவர் முதல் மனிதராய், அன்பு மனிதராய், ஆர்வமுள்ள மனிதராய் போகிறார். அவரை வரவேற்று விழுந்து வணங்கி, எங்கள் ஓலை குடிசைக்குள் நீங்கள் வரலாமா என்று வெட்கத்தோடு நாணி குனிந்து நிற்கிறார்கள் அந்த கணவனும் மனைவியும். திருவள்ளுவர் அந்த ஓலை குடிசைக்குள் குனிந்து போகிறார். அந்த வீட்டு குழந்தைகளை அள்ளி எடுத்து கொஞ்சுகிறார். அந்த குழந்தைகள் அன்பு மழலை மொழி பேசுகிறது. அந்த தலைவனும் தலைவியும் நாணி நிற்கிறார்கள். தங்கள் வீட்டுக்கு திருவள்ளுவர் வரமாட்டார் என்ற நம்பிக்கையோடு தான் அவர்கள் பெரிய விருந்து எதையும் தயாரிக்கவில்லை. திருவள்ளுவர் கேட்டார், என்னப்பா இருக்கிறது வீட்டில்? ஐயா, இந்த ஏழை வீட்டில் நீங்கள் உணவருந்தலாமா? என்னிடம் கூழ்தானே இருக்கிறது, அதுதானப்பா